ரகசிய ஓட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே இரவில் அடியோடு மாறிய அரசியல் களம். சீமானுக்கு அடித்த மெகா ஜாக்பாட். ரவீந்திரன் துரைசாமி சொன்னது அப்படியே நடக்க போகுது. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 தேர்தலுக்கான கூட்டணிகளை அமைக்கிற ஒரு பிஸில அனைத்து கட்சிகளுமே இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் சூழலையே எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி குறித்து பேசியிருப்பது இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தை ஒரே இரவுல மொத்தமாக மாத்தி போட்டிருக்கு. சொல்ல போனா திமுக ஆட்சியில் இருப்பதற்கு காரணமே பாசிச பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் தான். சோ அதை தூக்கி தூர எறியணும் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு விலகி தனித்தே நின்னாரு. இந்த தேர்தலையும் நாங்க தனித்தான் நிப்போம் அப்படின்ட்டு சொல்லி வந்த அதிமுக இப்போ அவர்களோடு விஜயோ இல்ல நாம் தமிழரோ இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளோ கூட்டணிக்கு வராத ஒரு சூழல வேற வழியே இல்லாம திரும்பவும் பாஜகவிடமே சரண்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது கண்கூட தெரியுது. சோ இப்போ திமுக கூட்டணி ஒரு செட்டில்டு மேட்டர். அவர்கள் ஏற்கனவே 2021 தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆன்டி இன்குமென்சி காரணமாக அவருடைய செல்வாக்கு இழந்துட்டு வர்றது கண்கூட தெரியுது. அது 2026 தேர்தலையும் பெரிய அளவு இருக்கும் அப்படிங்கிறது ஊரறிந்த உண்மை. இந்த சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது பிற கட்சிகளின் வளர்ச்சி வீழ்ச்சியில என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு காட்டும் அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. ரொம்ப முக்கியமா விஜய் அவர்களுடைய அரசியல் இதோட முடிந்து போச்சு அப்படிங்கிறது கண்கூட தெரியுது. ஏன்னா விஜய பொறுத்தவரை அதிமுகவிடம் ஏதாவது கொஞ்சம் சீட்டுகளை வாங்கி நின்று கெத்து காட்டலாம் நினைத்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உனக்கு 20 சீட்டுக்கு மேல கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அடித்து துரத்தின காரணத்தினால் அவர் வெளியேறிட்டாரு. அதே மாதிரி சீமான் அவர்களுமே உனக்கு 30 சீட்டுக்கு மேல என்னால தர முடியாது தம்பி, அப்படி தரணும்னா கூட நீ பெரியார் விட்டுட்டு வந்தாதான் சரி வரும் அப்படிங்கிற ரேஞ்சில அடித்து துரத்திட்டாரு. சோ இப்போ விஜயின் அரசியல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல தொங்கும் நிலையில தான் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா மாறி இருக்கு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு 15% வர போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து இருந்ததுனால மூன்றாவது சாய்ஸாக பாஜக கூட்டணி மாறிய காரணத்தினால் அவர்கள் 18% வாக்குகளுக்கு போயிட்டாங்க. சோ இந்த முறை நம்ம எடுத்து பார்த்தோம்னா திமுக அதிமுகவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வலிமையான சாய்ஸ் அப்படின்னா அது நாம் தமிழர் தான். சோ மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் 8% அதிகமாக வாக்கு வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை வாரி வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்காத அதிமுக காரர்களும் பாஜக காரர்களும் வேற வழியே இல்லாம சீமானவர்களை தான் ஆதரித்து ஆகணும். சோ அனைத்தையுமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய டபுள் டிஜிட் நம்பரை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் கண்கூட தெரியுது. இதா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அதிமுக பாஜக மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்தா அது ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறி சீமானுக்கு தான் பாசிட்டிவா போய் முடியும். சீமான் திமுகவையும் அதிமுகவையும் கடினமா எதிர்க்கிறாரு அப்படின்ட்டு அண்ணாமலை மேல பற்றுள்ள பலர் கூட சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பா மாறிடும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. சோ அவை அனைத்துமே இனி கண்கூட நடக்கும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகுது. சோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். சோ ஒரே இரவுல நடந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் போக்கையே வித்தியாசமா புரட்டி போட்டுட்டு அப்படின்னு சொல்லணும். எது எப்படியோ தமிழ் தேசியவாதிகள் பலரும் சீமான அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைத்துட்டு இருந்தாங்க. ஆனா சீமான் அவர்கள் பொறுமை காத்து இருந்தது அப்படிங்கிறது இப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்குது அப்படிங்கறத கண்கூடாகவே பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.